ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு மூணு டிப்ஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறது. அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு கழுத்து வந்து லூஸ் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அது என்ன அந்த 3 டிப்ஸ் அப்படிங்கிறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டு. இந்த பேக் பார்ட் கட்டிங் போடுறப்ப நமக்கு கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். இதோட சைஸ் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னா நமக்கு வந்து 38 சைஸ் ப்ளவுஸு. இதோட கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. அதாவது இது வந்து 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு 2.25 வந்து வரும். இப்போ 2.25 வந்து ஒரு நார்மல் கரெக்டான ஒரு அளவு தான். 2.5 இன்ச்சுக்கு வச்சோம் அப்படின்னா 2.25 வந்து வரும். அதே மாதிரி நான் வந்து இது லைனிங் ப்ளவுஸ்க்காக வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நம்ம இந்த இதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த லைனிங் தைக்கும் போது இந்த மாதிரி கழுத்து அகலமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எதுவும் இருக்காது. கரெக்டாக இருக்கிற அளவுலேயே வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இதோட வச்சிடலாம். ஒரு சிலர் பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக தான் வந்து கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ஆம்கோல் கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. மேலே நெக் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக பேக்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ 2.5 இன்ச் எடுத்தோமோ ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 2.5 இன்ச் தான் வந்து வருது. அதே மாதிரி நம்ம வந்து தைச்சி திருப்பும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2.25 வந்து வரும். ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதோட அளவுலேயே இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. பேக்கோட அளவுலேயே ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு இதை விட இப்படி வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பேக் பார்ட் ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, இல்லை 3 இன்ச் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நெக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மியாக வந்து வரும். அதை செக் பண்ணி பாருங்கள். இதை விட இது வந்து அதிகமாக போயிடக்கூடாது. அதிகமாக போகிறப்ப